மலேசிய இந்திய உருமாற்ற பிரிவான மித்ராவுக்கு இவ்வாண்டு அரசாங்கம் வழங்கிய 10 கோடி ரிங்கீட்டில் 9 கோடியே 54 லட்சம் ரிங்கீட் நிதி விநியோகிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 40 லட்சம் ரிங்கீட் அடுத்த மாதம் முழுமையாக விநியோகிக்கப்படும் என்று மித்ரா தலைவர் பிரபாகரன் பரமேஸ்வரன் தெரிவித்தார். 9 கோடியே 54 லட்சம் ரிங்கீட்டிற்கான நிதி ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்டுவிட்டது. இம்மாதம் நாங்கள் அந்நிதியை அங்கீகரிக்கும் அரசாங்கத்தின் பிற நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட தொடங்குவோம் என பட்டு நாடாளுமன்ற உறுப்பினருமான பிரபாகரன் தெரிவித்தார். எஞ்சியுள்ள 40 லட்சம் ரிங்கீட்டை அடுத்த மாதத்தில் விநியோகிப்போம். அதற்கான திட்டமும் எங்களிடம் உள்ளது என்றும், அதேவேளையில் மக்கள் பிரதிநிதிகளின் மூலமாக மித்ராவின் அனைத்து நடவடிக்கைகள், திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் தமது தரப்பு குறிக்கோளுடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மித்ராவில் அவர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என தாம் நம்புவதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். அதனால் எங்கள் திட்டங்களையும் நாங்கள் அவர்களிடம் பகிர்ந்துள்ளோம் என்றும், அவர்கள் தங்களின் தொகுதியில் உள்ள மக்கள், குறிப்பாக B40 பிரிவினரிடம் இத்திட்டத்தை கொண்டு செல்வார்கள் என பிரபாகரன் நம்பிக்கை தெரிவித்தார். இங்கு புத்ராஜயாவில் செய்தியாளர்களுடனான சந்திப்பு கூட்டத்தில் மேலும் பேசிய பிரபாகரன், வரும் அக்டோபர் மாதம் தாக்கல் செய்யப்படவிருக்கும் 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் மித்ராவிற்கு 30 கோடி ரிங்கீட்டை கோரவிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். முன்னதாக நடைபெற்ற இதன் கலந்தாலோசனை கூட்டத்தில் இந்திய துணை அமைச்சர்கள் சிலருடன், நாடாளுமன்ற, மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களுடன் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர்கள் சிலரும் கலந்து கொண்டனர். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.